இதான் உங்க கிரவுண்டா? ம். என்ன யாரையுமே காணோம்? ஹலோ, டைம் இருக்குங்க, இனிமேல் தான் வருவாங்க. சரி, நீயும் உங்க அம்மாவும் ஏன் டெய்லியும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மாவுக்கு நான் கிரிக்கெட் ஆடுறதே பிடிக்காது. எப்போல்லாம் விளையாட போகிறனோ அப்போல்லாம் ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருக்கும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். அதுக்கு எதாவது கத்தும், அப்புறம் அழுகும். இப்போ தானே வந்திருக்க, போக போக உனக்கே புரியும். அதுதான் அம்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கலல்ல, இதை விட்டுறலாம்ல. ஏன் இதனால டெய்லியும் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பாவை தெரியுமா உனக்கு? செம்மையாக கிரிக்கெட் ஆடுவார். அவரோட அதிகபட்ச ஆசையே ரஞ்சில் ஆனவன் தான். எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிடைக்கல. அவருக்கு கிடைக்காதது எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். சின்ன வயசுலேயே கிரிக்கெட்லாம் சொல்லி கொடுத்தாரு, என்னை டீமெல்லாம் சேர்த்து விட்டார், எனக்காக நிறையா பண்ணார். அவருக்காக நான் எதாவது பண்ணோம்ல, அதான் என்னோட அதிகபட்ச ஆசை ஒரு டிஎன்பிஎலோ ஒரு ஐபிஎல்லோ ஆடணும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நார்மலான லைஃப். ஏன் நாங்களாம் ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படலாம். பட் இவ்வளோ ஆசை இருந்தும் அதை அம்மா வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு தானே அர்த்தம். அது டைம் வரும்போது உனக்கே புரியும். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாட்ட கேளு, அதுவும் இல்லையா எங்கள் அம்மாட்ட கேளு, சொல்லுவாங்க. சரி, அதை விடுங்க. உங்கள் அப்பா ஃபோட்டோ கூட காட்டினது இல்லைங்க. நேரில் பார்த்ததும் செம்ம ஷாக்கு, இவ்வளோ பெரிய பொண்ணான்னு. ஒரு டைம் கூட பார்த்தது இல்லையா? இல்லைங்க, அம்மா ஊருக்கு போகிறப்பெல்லாம் கூப்பிடுவாங்க, நான் தான் வேலை இருக்குன்னு சொல்லிடுவேன். உங்கள் அப்பாவும் வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லுவார். நான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எதுக்கு போய் பார்த்துக்கிட்டுன்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்போ கூப்பிட்டாலும் வந்திருப்பேன். சரி, கோவப்படாதீங்க, சும்மா நார்மலாக தான் சொன்னேன். எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் கமிட்டடா? ஆக்சுவலி என்ன இது வரைக்கும் பெருசாக யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. மேபி இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா கமிட் ஆயிருக்க சான்சஸ் இருந்திருக்கும். தேங்க் காட் இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. சிங்கிள் தான். நீங்க? நானும் சிங்கிள் தான். நம்பிட்டேன். ஆடா அம்மா ப்ராமிஸுங்க. ஆனால் உங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. ஒரு லவ் அப்ளிகேஷன் போடலான்னு பார்க்குறேன். ஹலோ, கோவப்படாதீங்க, நான் ஜஸ்ட் நார்மலாக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தா பார்ப்போம். ஓகே ஓகே, பாய். அத்தை, கண்மணி வா வா. என்ன இந்த பக்கம் என்ன பண்றீங்க? காய் நறுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வீட்டில் இல்லையா? அப்பா எங்கேயோ ஒர்க்குன்னு வெளியில போயிருக்காரு. என்ன சமையல் அத்தை? என்ன வெண்டைக்காய் சாம்பார் தான். வருண் இல்லையா? வெளியில போயிருக்கானே அத்தை? அவன் எங்கம்மா வீடு தங்குறான், கிரிக்கெட்டு கிரவுண்டுன்னு போயிட்டுருக்கான். அத்தை, அவனுக்கு தான் அது பிடிச்சிருக்குல்ல, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விட வேண்டியது தானே. இப்படி தான் அவங்க அப்பாவும் சொல்ல சொல்ல கேட்காம கிரிக்கெட்டு கிரவுண்டுன்னு போயிட்டு இருந்தாரு. ஆறு ஆனா கிரவுண்டில் தான் இருப்பார். ஒரு நாள் போனவர் இறந்துட்டார்ன்ற செய்தி மட்டும்தான் வந்துச்சு. இவனும் கிரிக்கெட்டுன்னு போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இவன் கிரிக்கெட்டு கிரவுண்டுன்னு போயிட்டு இருக்கும்போது பக்குன்னு இருக்கும். இவனுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு.
நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். யார் சொன்னா கேட்பான்னு தெரியல. உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன்? ஏய் நான் வேணாம் போது ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரியுமா தெரியாதா? வீட்டுக்கு வந்து ஏய் எப்போ போகிற வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க? வேறு வேலையே இல்லையா உனக்கு? வை. லவர் பாய். லவர் பாய் என்னடா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறியா? தோ அந்த பில்டிங் இருக்குல்ல? ஆமாம், அந்த பில்டிங்கு. அது உச்சி மேலே ஏறி நின்றுட்டு உன் ஆளோட பேரை சொல்லி ஐ லவ் யூ சொல்லி குதிச்சிரு. உன் ஆள் இம்ப்ரெஸ் ஆயிடுவா. குதிச்சா செத்துருவனே. சாவுடா மயிறு, சாவு. அவன் 1008 பிரச்சனை இருக்கான்டா. யார் அந்த பொண்ணு? நம்ம தங்கச்சி தான். என் தங்கச்சி கோகிலாவா? சீச்சி, அது இல்லை. சீச்சியா? நான் லவ் பண்ணுற பொண்ணுனா உனக்கு தங்கச்சி தானே? மச்சான் சொல்லு மச்சான். மச்சான் ஐடியா சொல்லு மச்சான். ஏய் என்னடா உனக்கு ஐடியா தானே வேணும்? ஆமாம். இதோ கோச் வந்துட்டாரு, அவர் ஐடியா கொடுப்பாரு. அமைதியாரா? வாங்க கோச். என்னடா? அது ஒன்றும் இல்லை கோச், இவன் லவ் பண்ணுற பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்டான். என்னடா மேட்ச் ஆடுனீங்க? தோத்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு கவலை கூட இல்லை, சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம் கோச், கேளுங்க. எப்போ பாரு பொண்ணுங்கன்னு பொண்ணுங்கள்ட்ட இப்போ பேசி மயரவா போடுங்க போறீங்க. மேட்ச்சில் ஃபோக்கஸாக இருங்கடா, சரியா? நீ என்னடா ஆடுற? ஒரு ஃபுட் ஒர்க் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. அவன் தான் ஸ்லாட்டில் போடுறான்ல, காலை போட்டு அடிக்கிறதுக்கு என்ன? அவன் கையில் கொடுத்துட்டு வர. என்னடா ஆடுற? உன் கேமில் சுத்தமாக ஃபோக்கஸ் இல்லை. ஆமாம் கோச், நல்லா கேளுங்க கோச். இன்னைக்கு கூட 2 பால் விட்டான். அரஞ்சனா, நீ ரொம்ப யோக்கியம். ஓப்பனிங் ஸ்பெல் கொடுத்தா என்ன பவுலிங் போடுற? எல்லா பாலும் ஸ்லாட்டில் போடுற, இல்லை அரைக்கோடியில் போடுற. அவன் வெளியே தூக்கி அடிக்கிறான், தெரியுதுல்ல? லென்த் பால் போடுறதுக்கு என்ன? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சப்ப டீம்டா அவங்க. அவங்ககிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கீங்க. சரி, டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம் கோச், வாங்க. அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற? அவர் கேட்டாரு. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருமா. உன்னையும் தான் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சேன். நீ என்ன பண்ணுற? கிரிக்கெட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க, ஒரு வேலைக்கும் போகாமல். ஓ, உன் தாலாட்டு நிப்பாட்டு, காது கொய்யுங்குது. காலையில் கூட உன் மாமா பொண்ணு வந்திருந்தா. யாரு? கண்மணியா? உனக்கு எத்தனை மாமா பொண்ணுடா இருக்கா? அவள் ஒருத்தி தானே இருக்கா? சரி, என்ன சொன்னா? அவள் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குதான், பார்க்குறியா? நான் ஆல்ரெடி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன்மா. என்ன கிரிக்கெட்டா? எஸ். அந்த பக்கத்து தெருவில் கோகிலா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்குதான். உன்னை ரெஸ்யூம் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்குறியா? போதும்மா, எனக்கு தூக்கம் வருது. போடா. நான் சொல்றத கேட்க மாட்டேன், நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா? நான் தூங்கிட்டேன். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு என்னதான் லவ் பண்ணாலும் லவ் லெட்டர் எழுதுற மாதிரி வருமா? தனி ஃபீல் தான். என்ன இளவிடாது? எலவா? மோ, லவ்வை பற்றி உனக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் மை லவ் லெட்டர். கண்மணி அன்போட. சொந்தமாக எதையுமே யோசிக்க மாட்டியா? இதை எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலாவது ஒரு வேலையாவது கிடைக்கும். மா, உங்கள்கிட்ட காஃபி தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. இரு, நீ அப்பாவும் லவ் மேரேஜ் தானே? உன் லவ் ஸ்டோரி சொல்ல. எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு.
வீட்டுல பார்த்து பேசி முடிச்சிட்டாங்க. அதான் நீ பிறந்துட்டிய. போடா. அம்மா டீட்டெயிலா சொல்லுமா. அம்மா ஹலோ. ஹாய் வருண். ஹாய். ஆக்சுவலி ஐ எம் வெரி 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 ஹாப்பி டுடே. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாலுமா? ஆமாம், என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? அப்பா கிட்ட கேட்டியா? ஆமாம், அப்படியே சொல்லிட்டாலும் நீ வேற. அவர் சொல்லலைன்னா உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் விடு. நீ இம்ப்ரெஸ் ஆனியா இல்லையா? ஹலோ, இருக்கியா? இருக்கேன். சரி சொல்லு, இம்ப்ரெஸ் ஆனியா இல்லையா? இம்ப்ரெஸ் ஆனியான்னு கேட்டா அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை. ஓகே தான். அப்பனே இம்ப்ரெஸ் ஆகலை அப்படி தானே? ஆமாம், ஆகலை. சரி, மேடமே சொல்லுங்க, என்ன பண்ண இம்ப்ரெஸ் ஆவீங்க? மேபி நீ 12 o'clock என் வீட்டுக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் என் பேக்குள்ளே வச்சு விஷ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆயிருப்பேன். ஓ, அது சரி. உங்கள் பேக் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன் பேக்கையா? ஆமாம். வெயிட். வருண், நைட்டே கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போ சொல்லு. ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஏண்டா டேய், இப்போ நீ என்ன கிஃப்ட் கொடுத்தனா இம்ப்ரெஸுங்கிறா? எனக்கு ஒன்றும் புரியல. உன் காதல் கதையை சொல்ல சொன்னா நீ ஒரு கதையை அடிச்சு விட்டுருக்க. டேய், நான் உன் கூடவே தான்டா இருக்கேன். இதெல்லாம் இப்போ நடந்துச்சு. சரி, மேலே சொல்லு. சொல்ல மாட்டியா? என்ன அடுத்த சீசனு அப்படி தானே?